இந்த உலகமே நான் தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் கூட நான் திருத்திக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது. பசின்னு யார் வந்தாலும் சாப்பாடு போடணும்னு நினைக்கிற குணம் எனக்கு எப்போவுமே. கையேந்தி தர்மம் எடுத்தும் சாப்பாடு போடுறேன். என்னோடய சொந்த செலவில் எவ்வளவோ லட்சக்கணக்கான ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். பல பேர் எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க, நீங்கள் தர்மம் எடுத்துலாம் போடாதுங்க, ஏன் மற்றவங்ககிட்ட கேட்குறீங்க, உங்கள் சொந்த காசில் போட்டால் தான் தர்மம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. சாமி, தர்மத்தை கணக்கில்லாமல் கடவுள் எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என் கையில் கடைசி காசு இருக்கிற வரைக்கும்லாம் உதவி பண்ணேன். முடியாத பட்சத்தில் தான் கையேந்த ஆரம்பித்தேன். கொரோனா டைமுக்கு அப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் கையேந்தி பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் நான் பண்ணலை. சாலை ஓரத்தில் இருக்கவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை, பல விஷயங்களை செஞ்சதை சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வராமல் இன்னும் செஞ்சிட்ருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க, சின்னதாக செஞ்சால் கூட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் பல விஷயங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கூட எடுக்காமல் இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். இது என் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எங்கே போனாலும் கேமராவை தூக்கிட்டே என்னால் அலைய முடியாது. நான் செய்கிற பல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு தெரியாமே இருக்கட்டும், என் மனசுக்கும் அந்த கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். நான் நினச்சிருந்தா விளாக் மாதிரி எடுத்து நான் செய்கிற ஒவ்வொரு இந்த உலகமே நான் தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் கூட நான் திருத்திக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது. பசின்னு யார் வந்தாலும் சாப்பாடு போடணும்னு நினைக்கிற குணம் எனக்கு எப்போவுமே. கையேந்தி தர்மம் எடுத்தும் சாப்பாடு போடுறேன். என்னோடய சொந்த செலவில் எவ்வளவோ லட்சக்கணக்கான ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். பல பேர் எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க, நீங்கள் தர்மம் எடுத்துலாம் போடாதுங்க, ஏன் மற்றவங்ககிட்ட கேட்குறீங்க, உங்கள் சொந்த காசில் போட்டால் தான் தர்மம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. சாமி, தர்மத்தை கணக்கில்லாமல் கடவுள் எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என் கையில் கடைசி காசு இருக்கிற வரைக்கும்லாம் உதவி பண்ணேன். முடியாத பட்சத்தில் தான் கையேந்த ஆரம்பித்தேன். கொரோனா டைமுக்கு அப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் கையேந்தி பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் நான் பண்ணலை. சாலை ஓரத்தில் இருக்கவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை, பல விஷயங்களை செஞ்சதை சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வராமல் இன்னும் செஞ்சிட்ருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க, சின்னதாக செஞ்சால் கூட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் பல விஷயங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கூட எடுக்காமல் இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். இது என் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எங்கே போனாலும் கேமராவை தூக்கிட்டே என்னால் அலைய முடியாது. நான் செய்கிற பல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு தெரியாமே இருக்கட்டும், என் மனசுக்கும் அந்த கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். நான் நினச்சிருந்தா விளாக் மாதிரி எடுத்து நான் செய்கிற ஒவ்வொரு